Hello friends, welcome to Sherlinscraft. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம அழகான பொக்கே ரெடி பண்ண போறோம். அதுக்காக நான் லைட் பிங்க் கலர்ல கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஸ்கேல் வச்சு காம்பஸ்ல வந்து 3 cm அளவு எடுத்துக்கிறேன். இந்த அளவுலயே இந்த பேப்பர் ஃபுல்லா நான் வந்து சர்க்கிள் போட்டுக்க போறேன். பேப்பர் நிறைய வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு சைடுல வந்து வெச்சு பாத்துக்கோங்க. அடுத்த சர்க்கிள் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கான்ட்டு இந்த சைடுல இந்த மாதிரி வெச்சு பார்த்துட்டு ஒரு வட்டத்துக்கு பக்கத்துல இன்னொரு வட்டம் வர மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு நிறைய சர்க்கிள் வரும் இந்த ஒரு பேப்பர்லயே. அடுத்து இன்னும் நான் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த பேப்பர் ஃபுல்லா சர்க்கிள் போட்டுட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஒன்று மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அழகாக சர்க்கிளாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நிறைய நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது சிசர் எடுத்துக்கோங்க. பெரிய சிசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டியாக. இப்போ ஒன்று கட் பண்ணிட்டேன். இப்போ இது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒன்று தெரியணுன்றதுக்காக ஒன்று மட்டும் கட் பண்ணி காமிச்சேன். இப்போ இது மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு எல்லாமே சேர்த்து ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒன்று ஒன்றா தனியாக பண்ண வேணாம், டைமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்த்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரித்தாச்சு. இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் எடுத்து அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். அதை அப்படியே சுற்றிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். இந்த ஃப்ளவர் எல்லாருக்கும் செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி டைட்டாக நம்ம பிடிச்சிட்டு சுற்றிட்டே இருக்கணும். இந்த லாஸ்ட் எண்டு வந்ததும் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக புஷ் பண்ணி இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பேக் சைடில் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், குட்டியாக க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவர் எல்லாருக்குமே செய்ய தெரியும், எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். இதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஃப்ளவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அழகான பொக்கே ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டார்க் பிங்க், ரெட் கலர், எல்லோ கலர், என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி பொக்கே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு ஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்காக நான் க்ரீன் கலர் ஷீட்டை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை உருட்டிட்டேன். இப்போ இதை நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி நான் நிறைய பண்ணிட்டேன். இப்போ இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோசஸும் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டிக்கு மட்டும் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை இதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி எடுத்தோன்னா இப்படி வரும் இந்த காம்பு மாதிரி. இப்போ இதுக்கு மேலே ஃபெவிகால் போட்டு ஃப்ளவர்ஸை ஒட்டிக்கலாம். இது மாதிரி கையில் கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா அதில் நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கும் பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து மடக்கிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர் ஒட்டும் போது இந்த ரியலாக ரோஸ்லலாம் வந்து க்ரீன் கலரில் லீஃப் மாதிரி குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இந்த ரோஸ் வந்து ஸ்டிக்கில் நம்ம தனியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் எண்டில் பாருங்கள், நம்ம பொக்கேவாக ரெடி பண்ணிட்ட பிறகு எல்லா ரோஸும் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பொக்கே வீடியோ இருக்குது. அது நிறைய ஃப்ளவர்ஸ் சேர்த்து செஞ்சு பெருசாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ கார்ட்டில் வரும். செக் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சதை பாருங்கள். இப்போ நான் இந்த ரோஸ் எல்லாத்தையுமே ஸ்டிக்கில் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்க ஸ்டிக்ஸில் இருக்க ரோஸ் எல்லாம் வந்து இது மாதிரி அடுக்கிக்கிறேன். கொஞ்சம் குட்டி ஸ்டிக்கில் இருக்க ரோஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அடிக்க போகிறேன். நான் ஸ்டிக் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்டிக் வந்து பெருசாகவும் கொஞ்சம் ஸ்டிக் வந்து சின்னதாகவும் பண்ணியிருந்தேன். பெருசாக இருக்க ஸ்டிக்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்க ரோஸ் ஸ்டிக்லாம் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது எப்படின்னு தெரியும். அது நம்ம வைக்கும் போது அரேஞ்ச் பண்ணுறதுல தான் இருக்குது அது எவ்வளோ அழகாக வரப்போகுது அப்படின்றது. இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு எந்த சைடு எது வச்சு அழகாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு இதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் ரப்பர் பேண்ட் வேணுனாலும் போட்டுக்கலாம். இது இல்லாட்டி ஏதாவது க்ரீன் கலர்லேயே வந்து உள்ளன் நூல் யூஸ் பண்ணி போட்டோன்னா போட்டதே தெரியாது. நான் வந்து ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். உள்ளன் நூல் இருந்தால் அது கூட வச்சு நீங்கள் கட்டிக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரப்பர் பேண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. க்ரீன் கலரில் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நான் வந்து ரெட் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ வந்து அழகாக நான் ரெடி பண்ணிவிட்டேன். அன்னிவனாக இருக்குது கீழே, பரவாயில்ல, அது நம்ம கவர்லாம் சுற்றிட்டோன்னா தெரியாது.
இப்போ வந்து இந்த மாதிரி பொக்கே கவர் ஒன்று எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி மடக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பூங்கொத்தோட காம்புக்கு கீழ்ப்பக்கமாக வர மாதிரி இந்த பொக்கே கவரை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ இதுக்கும் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த கவரோடு சேர்த்து ரப்பர் பேண்ட் நல்லா ஒரு 2 வாட்டி சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் நல்லா டைட்டாக சுற்றிட்டேன். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக போட்டதுக்கப்புறமா இந்த கவரை வந்து நம்ம மேல் பக்கமாக தூக்க போகிறோம். இப்போ நான் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இந்த காம்பை வந்து கையில் பிடிச்சிட்டு இந்த கவரை வந்து மேல் பக்கமாக தூக்கிக்கலாம். இந்த மாதிரி அழகாக எடுத்து விட்டுக்கோங்க. பொறுமையாக எடுங்க, இல்லைனா கவர் வந்து கிழிஞ்சிரும். இப்போ வந்து இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் எடுத்து விட்டுட்டு. அவ்வளோதான். இப்போ நான் அழகாக எடுத்துட்டேன். இப்போ அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு, அது வந்து நான் யூ ஷேப்பில் கட் பண்ண கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வீடியோவில் போட முடியல. நீங்கள் அந்த மாதிரி யூ ஷேப்பில் வேணா கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுக்கலாம். அழகாக தான் இருக்கும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். பேப்பரை இந்த மாதிரி நான் மடக்கியிருக்க மாதிரி மடக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் ஈவனாக. அந்த குட்டியாக இருக்க பேப்பர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி நான் டபுளாக மடக்கிக்கிறேன். டபுளாக மடக்கிட்டு இதை வந்து நம்ம ஜிக்ஸாக் மாதிரி மடக்கிக்க போகிறோம் குட்டி குட்டியாக. ரொம்ப குட்டியாக இல்லை, ஓரளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்லாம் மடக்கிக்கோங்க. எப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக மடக்கிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுக்குங்க. அப்போ தான் வந்து அது நல்லா அச்சு அதில் விழும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக மடிச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பொக்கேவை இதுக்கு மேலே வச்சுட்டு இதை சுற்றி இந்த மாதிரி இந்த பேப்பரை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்க போகிறோம். நம்ம அந்த காம்பு பகுதியில் வந்து டேப் போட்டு ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் மடக்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் டேப் போட்டு வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்லைனா உள்பக்கமாக வந்து டபுள் சைட் டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். வெளியில் டேப் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உள்பக்கமாக டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து டேப் போட்டே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து டபுள் சைட் டேப் வந்து நான் கட் பண்ணி மேலே ஒட்டிக்க போகிறேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம அழகாக போ ஒட்ட போகிறோம். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும்ல, அதுக்காக இன்னும் அழகாக அது தெரியறதுக்காக. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு ரெட் கலரில் போ ஒட்டிக்கிறேன். இந்த கலர் பேப்பர் வந்து அந்த லைட் பிங்க் கலரில் பேப்பர் யூஸ் பண்ணி நான் பொக்கே பண்ணியிருக்கனால வெளிப்பக்கம் சுற்றி வந்து நான் பர்பிள் கலர் போட்டனால அது அழகாக இருக்குது. நீங்கள் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரெட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெட்க்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலரில் நீங்கள் வந்து பின்னாடி அந்த பேப்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொக்கே கவர் கூட வந்து நீங்கள் பண்ணுற பொக்கேக்கு மேட்ச் ஆகுமா அந்த கலர்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொக்கே ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பர்த்டேனா ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த பொக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.